சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமாக தமிழ்நாடு முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்ற உத்தரவினால் மிகவும் கலக்கத்தில் இருக்கிறார். அதாவது கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் சம்பவத்தால் உயிரிழந்த 41 பேரின் உயிரிழப்பு. இதற்கு காரணம் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் ஏவிவிட்ட கூலிப்படைதான் என தமிழக வெற்றிக் கழக வழக்கறிஞர்கள் கூறி வருகின்றார்கள். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு சிபிஐ விசாரணை தற்போது மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கூட்ட நெரிசல் நடைபெற்ற இடத்திலும் மற்றும் விஜயிடமும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஒருவேளை இந்த சம்பவத்திற்கு பின்னால் இருப்பது செந்தில் பாலாஜி தான் என தெரிய வந்தால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவார். அது மட்டுமில்லாமல் கரூர் மக்களே செந்தில் பாலாஜியை விரட்டி அடிக்கும் நிலைமை உருவாகும். சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 6 மாத காலங்களே உள்ளது. இந்த 6 மாத காலத்திற்குள் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது ஒரு வியூகம் வகுத்து 200 தொகுதிகளுக்கு மேலே வென்றுவிடலாம் என்கின்ற கனவுகளையும் காண்டு வருகிறார். ஆனால் தற்போது புதிய கூட்டணிகளும் கூட்டணி கட்சிகளும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஏன் அதிமுக தவேக கூட்டணி, பாஜக கூட்டணி என்று பல்வேறு புதிய கூட்டணிகள் ஏக தொடங்கிவிட்டது. உண்மையில் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றியிருந்தால் இவ்வளவு விஷயம் நடந்திருக்காது. அதாவது திமுக தலைவர் வென்று ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து இன்று வரை மக்களுக்கு நிம்மதி இல்லை. டாஸ்மாக் ஊழல், மக்களுக்கு நிம்மதி இழப்பு, போலீஸை கட்டுக்குள் வைக்க தவறியது, மின்சார கட்டணம், நகராட்சி ஊழல் போன்ற பல்வேறு ஊழல்கள் இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. மக்களுக்கு ஸ்டாலின் மீது அதிருப்தி ஏற்பட்டுவிட்டது. ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை காப்பாற்றியிருந்தால், ஏன் அவர் மக்களுக்காக பல்வேறு விஷயங்களை செய்திருந்தால் இன்று ஸ்டாலினை விட்டு கொடுத்திருக்க மாட்டார்கள். திமுக ஆட்சியை யாராலும் அகற்ற முடியாது. ஆனால் அவர்கள் சொன்ன வார்த்தையை, சொன்ன வாக்குறுதிகளை காப்பாற்றாமல் போனது மக்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் இந்த கரூர் சம்பவத்திற்கு பின்னணியில் செந்தில் பாலாஜி தான் உள்ளார் என அனைத்து தரப்பினராலும் சொல்லப்பட்டு வருகிறது. அவர்தான் கூலிப்படைகளை ஏவி இவ்வாறு செய்யவிட்டார் எனவும் ஒரு பக்கம் திமுகவினரும் இதற்கு காரணம் எனவும் இன்னொரு பக்கம் தவேக கட்சி நிர்வாகிகள் கூறி வருகின்றனர். இதனால் சிபிஐ தற்போது விசாரணையை விரைந்து முடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால் அனைத்து இடத்திலும் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த விசாரணையில் செந்தில் பாலாஜி தான் இருக்கிறார் என்பது நிரூபணமானால் கண்டிப்பாக அவர் கைது செய்யப்படலாம். ஆனாலும் திமுகவுக்கு இதன் மூலமாக பேராபத்து என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜியை நீக்கினாலும் கூட அவருடைய கட்சிக்கு ஆபத்து தான். கண்டிப்பாக மக்கள் அனைத்து உண்மையும் தெரிந்து கொண்டனர். கூடிய விரைவில் இதற்கு பின்னணியில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கைது செய்யப்படுகிறார் என்ற தகவல் தற்போது வெளியாயிருக்கு.